ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பசிக்குது சேனல். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாஸ்மதி ரைஸ் வச்சு மட்டன் பிரியாணி எப்படி ஹோட்டல் சைடில் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, மட்டன் 1/2 kg, பாஸ்மதி ரைஸ் 2 கப், தக்காளி 3, வெங்காயம் 3, பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய் 5, மிளகுத்தூள், பச்சை மிளகாய் 2, பிரியாணி தூள் 3 டீஸ்பூன், புதினா அரைச்சது 1 கப், இஞ்சி பூண்டு அரைச்சது 3 டீஸ்பூன், மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி, அரை மூடி தேங்காய் துருவி அதோட பாலை எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறியை நான் கட் பண்ணுறது போல் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மட்டனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூட மஞ்சத்தூள், ஒரு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு 6 விசில் வச்சு இறக்கிக்கலாம். நம்ம வேக வச்சுருக்க கறியையும் அந்த தண்ணியையும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. இப்போது எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி அதில் பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அது கூட சேர்த்துடலாம். பச்சை மிளகா இதெல்லாம் நல்லா வதங்குற மாதிரி வதக்கிக்கோங்க. நல்லா வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினா பேஸ்ட்டை சேர்த்துடலாம். நல்லா வதக்கிக்கோங்க. புதினா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அப்புறமா அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்தனால அடி பிடிக்கும். அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அது கூட பிரியாணி தூள் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மஞ்சத்தூள் அதெல்லாம் லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் பிரியாணிக்கு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வேக வச்சு வச்சுருக்க மட்டனை போட்டுடலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா அடி பிடிக்காத மாதிரி மிக்ஸ் பண்ணணும். அப்புறமா நான் வேக வச்சுருக்க தண்ணியை எடுத்துருக்கேன். மட்டன் வேக வச்சோம்ல, அந்த தண்ணியை எடுத்துக்கலாம்.
1 கப் பாஸ்மதி ரைஸ்னால் 2 கப் தண்ணி ஊற்றணும். அந்த மட்டன் தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூட கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கணும். அப்புறமா பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். இப்போ பாஸ்மதி ரைஸை அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சுருங்க. நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட நல்லா அந்த ரைஸ் எல்லா இடத்துலையும் இதாகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக எலுமிச்சம்பழம் ½ இது ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஒரு விசில் வந்தோடனே இறக்கிடலாம். ஏன்னா பாஸ்மதி ரைஸ் சீக்கிரமாக குக் ஆகிடும். அதனால் ஒரு விசில் வந்தால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு விசில் வந்தோன்னே எடுத்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக நம்ம எதிர்பார்த்த மாதிரி மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.